இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் உங்களுக்கு தெரியும், சின்ன வெங்காயத்தை தண்ணியில் பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு உரிச்சோம்னா சீக்கிரமாக தோல் உறிஞ்சி வந்துடும். மேல் தோல் மட்டும் எடுப்பேன்னா உள்ளே வந்து அழுக்கு இருக்கும். எல்லா வெங்காயத்திலும் அந்த பெரிய வெங்காயத்தில் கூட இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக நான் மொத்தமாக பெரிய வெங்காயத்தில் கூட நான் மொத்தமாக பெரிய தோல் வர வரைக்கும் கூட நான் கட் பண்ணி போட்டுருவேன். சரி, இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இது பாருங்கள், இந்த முருங்காய் மாதிரி இப்படிப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கும். முருங்காய் எல்லாரும் கட் பண்ணுறதா, நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கட் பண்ணல, சொல்கிறேன். நான் இது மாதிரி முருங்காய் வந்து சாம்பாருக்கு இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். இது எத்தனை முருங்கான்னு தெரியல, பார்க்கலாம். எவ்வளோ முருங்காய் தேவையோ அவ்வளோ முருங்காய் கட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னம்மா முருங்காய் கட் பண்ணுறதுலாம் ஒரு இதாம்மா அப்படின்னு சொல்லிருப்பீங்க. இப்போ பாருங்க, முருங்காய் கத்திரிக்காய் ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, இது வந்து சாம்பாருக்கு வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பற்ற வச்சுக்கலாம். இது பாருங்க, இது வந்து எங்கள் பால்கனியில் விளையிற கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை பால்கனியில் மரம் வச்சுருக்கேன் நான். எப்படிரா மரம் வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க, வச்சுருக்கேன். கடாய் காஞ்சிடுச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சாம்பாருக்கு, பொரியலுக்கு. சிம்னி போட்டோம்னா உங்களுக்கு ஒரு வாய்ஸ் வந்து ஒரு நாய்ஸியாக இருக்குங்க, அதனால நான் சிம்னி ஆன் பண்ணேன். அப்படி வேகட்டும், கொஞ்சம் வேகணும், வேகட்டும். என்னடா சாதம் வடிச்சதோட இது எடுத்து வைக்கிறேன்னு நினைக்கிறேன். சாதத்தில் வந்து பெரிய பானையில் வச்சுருந்தேன் நேற்று மாதிரி. ஏன்னா இது வந்து இப்போ நாங்கள் 4-5 பேர் இருக்கோம், கெஸ்ட்டு வந்திருக்காங்க வீட்டில். அதனால் அந்த இட்லி மூடி நேற்று மூடி வைப்பேன், இதுக்கு முன்னாடி மூடி வைப்பேன் இல்லையா, பெரிய பானை வச்சுன்னா மூடி வைப்பேன் இல்லையா, இட்லி மூடி, அதெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. அதனால் அதை மூடி எடுத்து, இல்லைங்களா எங்ககிட்ட மூடி இருக்கு. நிறைய ரைஸ் குக்கர் இருந்தால் என்ன பிரச்சனை, 2-3 வருஷத்துக்கு ஒரு ரைஸ் குக்கர் வாங்குவேன் நான். இப்போ இதுக்கு வந்து இது போடுவேன், ரைஸ் குக்கர் மூடி இருக்கும், யூஸ் பண்ணிக்கிறேன் தான். எனக்கு இதுதாங்க, இல்லாமலாம் இல்லை, மூடிகள் இல்லாமல் இல்லை, இதுக்கெல்லாம் படிக்கிற வீட்டில் இருக்குது. இப்போதைக்கு கையில் மூடி இருக்குது, அதை வச்சு பண்ணிக்கிறேன். அதை வச்சு நம்ம மூடி செஞ்சுக்க வேண்டியதான். இப்போ இந்த காய் கொஞ்சம் வதங்கட்டும். 2 தாளிக்கிற வேலை முடிஞ்சுது, 5 ரூபாய் தூக்கி உள்ளே வச்சிடலாம். இப்போல்லாம் கடையில் நல்லதாகவே கிடைக்க மாட்டேங்குதுங்க, வீணா. அதாவது என்ன சொல்கிறது, முன்னாடிலாம் வாங்கினோம்னா 4 வருஷம் 5 வருஷம் வீணாக போகாமல் இருக்கும் இந்த பீலர்லாம். இப்போ பாருங்கள், சும்மா செஞ்சு விற்கிறாங்களா, வாங்கி ஒரு 5-6 மாதத்துல வீணாக போயிடுது, இல்லை சிலப்போ 1 மாதத்துல கூட வீணாக போயிடுது, சிலருக்கலாம் உடனே கூட வீணாக போயிடுது, சிலருக்கலாம் தெரியல. விலையும் அதிகமாக இருக்குது, குவாலிட்டி அவ்வளோ நல்லா இல்லைங்க. இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அப்போ தான் நீங்கள் புதுசு வாங்குவீங்க அப்படிங்கிறாங்க கடைக்காரங்க. பாத்திரங்கள்லாம் முன்னெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியும் உங்களுக்கு, கிராக் ஆகாது. ஸ்டீல் பாத்திரங்கள்லாம், கிளாஸ் ஆகட்டும், பிளேட்ஸ் ஆகட்டும், பாத்திரங்களாகட்டும், இந்த வரம்பு உள்ளதெல்லாம். இப்போல்லாம் பாருங்கள், இப்போ இந்த 2 வானிலுமே பயங்கர விலைங்க வாங்கணுங்க. நான் முன்னெல்லாம் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. பாருங்க, பீன்ஸ் ரெடி, கேப்சிகம் இதுவும் போட்டு பொரியலுங்க. இதில் ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் சேர்க்கல, மிளகா கிழகா எதுவும் சேர்க்கல, மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு இறக்கிடுவோம். அதுதான், இது இப்படி வெந்துட்டு போகும், இது வதங்கிட்டு போகும். இப்போ வந்து பருப்பு வச்சு கொடுத்துக்கலாம். உப்பு போட்டு, என்னடா இவ்வளோ மிளகாத்தூள் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க, காரம் அதிகமாக இருக்காதுங்க. சாம்பார் பொடி போட்டு இதை கலக்க வேண்டியதான். இதை வந்து கொதிக்கட்டும். மிளகாத்தூள்,
1 ஸ்பூன் போட்டால் போதும். சாம்பார் இருக்குது, அப்பளம் வேணால் பொரிச்சிக்கலாம், வத்தல் வேணால் பொரிச்சிக்கலாம், வடாமல் இருக்குது, வத்தல் இருக்குது, பொரிச்சிக்கலாம். இதை கூட தொட்டு சாப்பிட்டு அவ்வளோதாங்க, சிம்பிள் ஃபுட்டுங்க. ஏன்னா பசங்க சிலப்போ வெளியில் போவாங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. இருந்தாலும் நிறையா தான் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் போனாங்கன்னா. அவங்க சொல்ல முடியாது, அவங்க மூடு பொறுத்து. திடீர்னு சொல்லுவாங்க நாங்கள் வெளில போகிறேன்னு, திடீர்னு இல்லைம்மா போகல, கேன்சல் ஆகிடுச்சு ப்ரோக்ராம். அதனால் அவங்க நம்பிலாம் செய்யாமலாம் இருக்க முடியாது, நம்பியும் சமைக்க முடியாது. சாம்பார் பொறுத்து அதை போட்டுருன்னா மாதிரி சாரி, டக்கு டக்குன்னு பண்ணும்போது கன்ஃபியூஷன் இருக்குது. இத்தனைக்கும் 2 வானல் பக்கத்தில் 2 கரண்டி தான் வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி காய் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இது வேறு மாதிரியும் பண்ணலாம். பச்சை மிளகா வெங்காயம்லாம் கட் பண்ணி தாளித்து அப்படியும் பண்ணலாம். அதை அப்படியே மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சுட்டு இறக்கும்போது தேங்காய் போட்டும் இறக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம், மிளகாத்தூள் போட்டும் செய்யலாம். எல்லாமே எந்த விதத்தில் வேணாலும் சமைக்கலாங்க. தயிர் இருக்குது, தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். இப்போ இதை பாருங்கள், வெள்ளரிக்காய் கட் பண்ணிட்டு அவ்வளோதான், வெள்ளரிக்காயும் ரெடி. சாம்பார் ரெடி, இங்கே பொரியல் ரெடி, தயிர் இருக்குது, வெள்ளரிக்காய் இருக்குது, ஊறுகாய் இருக்குது. எங்கள் பால்கனியில் விளையிற கருவேப்பிலைங்க அவ்வளோ மனமாக இருக்குங்க. அதை நம்ம தொட்டு பறிச்சுட்டு ரெடி. குழம்பும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். காய் வந்துச்சுன்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.